ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற ஆடையிலிருந்து விடுபட்டு என்னை நான் ஒரு ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்கின்றேன். நான் என்னை சக்திசாலியாக ஆக்குவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களை சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் தேவதையாவதற்காக அமிர்தத்தை குடித்து மற்றும் மற்றவர்களையும் அமிர்தத்தை குடிக்க வைக்கின்ற ஆத்மா. நான் அமிர்தத்தை குடித்து சிரேஷ்டாச்சாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் சூரியவம்சி ராஜாராணியாக ஆவதற்காக முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் படிப்பின் மீது முழு கவனம் வைக்கின்ற ஆத்மா. நானும் தந்தையை நினைவு செய்து மற்றவர்களையும் நினைவு செய்ய வைத்து உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடிய சத்தியமான கதையை கேட்டு நரனிலிருந்து நாராயணனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் அமர கதையை கேட்டு அமரலோகத்திற்கு சென்று விடுகின்ற ஆத்மா. நான் படைப்பவர் மற்றும் படைப்பின் கதையை புரிந்திருக்கின்ற ஆத்மா. நான் நிர்வாணதாமத்திலிருந்து இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் அரைக்கல்பம் ராமராஜ்யத்தில் இருந்த ஆத்மா. நான் இப்பொழுது விஷத்தை விட்டுவிட்டு அமிர்தம் குடித்து தூய்மையாக ஆகி ராஜ்யத்தை அடைகின்ற ஆத்மா. நான் விஷத்தை விட்டுவிட்டு மனிதனில் இருந்து தேவதையாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தை ஒருவரை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தையை நினைவு செய்து தங்க புத்தியாக ஆகின்ற ஆத்மா. நான் இந்த எளிதான படிப்பை மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்ற ஆத்மா. இப்போது ராமராஜ்யம் ஸ்தாபனையாக இருப்பதனால் நான் முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் முயற்சி செய்து ராமராஜ்யத்தில் சென்று விடுகின்ற ஆத்மா. நான் சத்யநாராயணனின் கதை கேட்டு போதையிலிருந்து கவலைகள் அனைத்தையும் தூரமாக்கி விடுகின்ற ஆத்மா. நான் முதலில்
சாந்திதாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு வருகின்ற ஆத்மா. நான் நினைவு செய்து மற்றவரையும் நினைவு செய்வித்துக் கொண்டே இருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தூய்மையாக ஆகி தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலம் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இந்த பேட்ஜின் மூலமாக முழு ஞானத்தையும் புரிய வைக்கின்ற ஆத்மா. நான் வினாடியில் தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் படிப்பின் ஆதாரத்தில் உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் தீயதை பார்க்காமல், தீயதை பேசாமல், தீயதை கேட்காமல் இருக்கின்ற ஆத்மா. நான் தங்க புத்தி உடையவனாக ஆவதற்காக படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் செலுத்துகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி படித்து மற்றும் கற்பிக்கின்ற ஆத்மா. நான் எல்லைக்குட்பட்ட செல்வந்தருக்கான போதை ஆடம்பரத்தை விட்டுவிட்டு எல்லையற்ற சேவையில் ஈடுபடுகின்ற ஆத்மா. நான் தந்தையுடைய பிரபாவத்தில் மட்டும் வருகின்ற ஆத்மா. நான் அனைவருக்கும் சத்யநாராயணனின் கதையை கூறுகின்ற ஆத்மா. நான் புதிய வாழ்க்கையின் நினைவு மூலமாக கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி அடைந்து விடக்கூடிய மறுவாழ்வு பெற்ற ஆத்மா. நான் மறுபிறவி எடுத்து கர்மேந்திரியங்களின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்ட ஆத்மா. வேறு எந்த சிநேகமும் என்னை கவர்ந்திழுக்காமல் இருப்பதற்காக அமிர்த வேளையில் பரமாத்மாவின் அன்பை நிறைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் குழுவில் வெற்றி பெறுவதற்காக எப்பொழுதுமே பணிவுள்ளம் என்ற சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் பணிவுள்ளம் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து பொறுப்பு என்ற கிரீடத்தை தரித்து வருங்கால பதவியை அமைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் முதலில் நீங்கள் என்ற பாடத்தை உறுதியாக வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய சங்கல்பத்தை அனைவருடனும் சுலபமாகவே ஒத்துப்போய்விடும் அளவிற்கு நீங்கள் என்ற பாடத்தை பயன்படுத்துகின்ற ஆத்மா.
நான் மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.